வணக்கம். உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த ஆன்மீகத்தில் எப்படி வந்தீங்க? 39 வருஷம் ஆகுது இந்த ஆன்மீகத்துக்கு வந்து. சரிங்க. கும்பலை பண்ண சதி. சரிங்க. அண்ணன் நிலைமைக்கு 1.5 லட்சம் எடுத்து போயிட்டான். சரிங்க. என்ன சதி பண்ணாங்க? ஹோட்டல் கடை வச்சு நடத்திருந்தான். ஹோட்டல் கடைங்களா? மதுரைக்கு அந்தாண்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அவனுக்கு சொந்த ஊரே. அவனுக்கு வந்தாங்கன்னா மாச கணக்கில் நம்ம வீட்டில் தான் தங்குவாங்க. சரிங்க. இவங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆகி போச்சு. ஓ, ஹோட்டல் கடை வச்சிருந்தீங்கன்னு நீங்க வச்சிருந்தீங்க ஹோட்டல் கடை? பொம்பளை எங்கன்னா கூட கடையெல்லாம் நடத்தோம். நம்ம ஆள் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா கடைகள்லையும் அக்கௌண்ட்டுங்க. சரிங்க. பல கோடி ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு அதிபதியாக இருப்பான். பொம்பளை பண்ண ஒரு இதுவரை மனங்கெட்டு 39 வருஷம் ஆகுது ஐயா. நான் சாமியார் ஆகி தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா நாம் சுட்டாத ஊர் கிடையாது, பார்க்காத கோயிலும் கிடையாது ஐயா. சரி சரிங்க. ஆன்மீகத்தை எப்படி தேர்ந்தெடுத்து? சரி பார்த்தேன், யாரும் நம்மளுக்கு திக்கு இல்லை, திவானம் இல்லை, யாரும் நம்மளை சொந்தமாக ஆதரிக்கிறவங்களும் கிடையாது. அதனால் என்ன பண்ணால் சரி நம்மளுக்கு இதுதான் கெதி, அண்ணாமலையரே கெதி அப்படின்னு அப்படியே வந்து வெளியாகி வந்தாங்க. எங்கன்னா ஹோட்டலுங்களுக்கு அட்வாரத்தை போட கொடுத்துட்டு போய்க்கிறாங்க ஒரு சாப்பாடு. சரி சரி. அதெல்லாம் யார் கொடுத்தாலும் வேணாம்லாம் சொல்ல மாட்டேன் ஐயா. சரி சரி. ஃபேமிலியெல்லாம் இல்லை. எல்லாம் தான் பொம்பளை தான் இருந்தாங்க. அதுக்கு மாறு புற்றுநோய் தருமபுரி ஜிஹெச்எல் மட்டும் 40,000 செலவு பண்ணான். காப்பாற்ற முடியாது, நீ உங்கள் ஊருக்கு எட்டுன்னு போயிடுன்ட்டாங்க. மார்பு புற்றுநோய் எங்கள் வீட்டுக்கு தருமபுரி ஜிஹெச்எல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு அங்கங்கே பிச்சை எடுத்துன்னு போயினாலே 40,000 செலவு பண்ணான். முடியாதுன்ட்டான் டாக்டர். பெரிய டாக்டரே வந்து கடைசியில் மொத்தம் 39 டாக்டருங்க அந்த ஹாஸ்பிட்டலில். பெரிய டாக்டர் கூப்பிட்டு ஒரு நாள் பூரா உட்கார வச்சுன்னு சொன்னார், இது மாதிரி நீ இதுக்கு மேலே இல்லைன்னு அதை நீ பாட்டுன்னு தெய்வத்துக்கு தொண்டு செஞ்சுன்னு உனக்கு எங்கெங்கே போய் பார்க்கணுன்னு ஆசை இல்லை, போய் பார். அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு அம்சமெல்லாம் இதுக்கு மேலே ஒரு யோகம் வந்தால் கூட வராது ஐயா. பரவாயில்லைங்க. எங்கே வேணாலும் பாட்டுமா. இங்கே ஆண்டிப்பாளையம் இதுக்கு பாருங்க, அங்கே நிழல் கூட, அழகேந்திரா நிழல் கூட, அங்கே தான் படுப்பேன். சுந்தரம்பள்ளி, திருப்பத்தூர் பக்கம். அதுக்கப்புறம் எங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிட்டோம், திருவண்ணாமலை பக்கம், சந்தப்பூர் பாளையம். பெரிய ஊர், 8 கிராமம் சார்ந்தது அந்த ஒரு ஊர். என்ன பண்ணுறது, நம்மளுக்கு யாரும் திக்கு தீவானம் இல்லை, நம்மளை ஆதரிக்கிறவங்களும் கிடையாது. வெறும் 750 ரூபாய்க்கு எங்கள் பாட்டில் 75 ஏக்கராவை எழுதி கொடுத்துட்டு போய்க்கிறோம். அதில் 5 ஏக்கரா தென்னந்தோப்புக்குது, 5 ஏக்கரா மாந்தோப்புக்குது. இன்னைக்கு பல கோடி கேட்குறாங்க. அந்த கிணத்துலேருந்து தான் எங்கள் ஊர் பெருமை கோயிலுக்கு தண்ணி எடுத்துன்னு வந்து கழுவணும். அப்புறம் நானாக யோசனை பண்ணேன், எத்தனை நேரத்துக்கு கிணறு வெட்டுறோம், வாராயப்பா கிணறு வெட்டலான்ட்டு பெருமை கோயிலுக்கு ஒரு கிணறு வெட்டி விட்டோம். இன்னைக்கு அந்த ஞாபகார்த்தமாக எவ்வளோ ஜனம் வந்தாலும் ஆக்குறாங்க, சாப்பிட்றாங்க, போகிறாங்க, வராங்க, எல்லாம் செய்கிறாங்க. பசங்கள்லாம் இல்லையா எனக்கு. ஒருத்தருமே இல்லைங்களா? தம்பி வீட்டு பசங்க இருக்கிறாங்க. தம்பி வீட்டு பசங்க இருக்கிறாங்க. 2 பையன் 2 பொண்ணு. ஒரு பொண்ணு ஆவுத்துவாடில் இருக்குது, அங்கே போச்சம்பள்ளிக்கு பக்கம். ஒரு பொண்ணு நாங்கிற ஊர்லேருந்து பக்கத்தில் இருக்குது. ஆனால் யார் வீட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு நல்லா கவனிக்கிறாங்க ஐயா. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஒருத்தர் நம்மளை வெறுக்கிறவும் கிடையாது. நானும் அந்த அளவுக்கு யாருக்கிட்டையும் நடந்துக்கிறது கிடையாது. போனோமா ஏதோ அவங்களுக்கு மாடோ கண்ணோ பிடிச்சி கட்டிக்கணும், கூட மாடை பார்த்துக்கணும் இருப்பையா. அதெல்லாம் அந்த ஒரு பாகுபாடெல்லாம் எப்பயுமே பார்க்க மாட்டேன் ஐயா. ஆனால் இன்னைக்கு நான் அந்த காசெல்லாம் வச்சுருந்தேன்னா கோடிக்கணக்கான சொத்து அண்ணன் நிலைமைக்கு. 39 வருஷத்துக்கு முன்னால் 1.5 லட்சம் அப்படியே கணக்கு பண்ணி இன்னைக்கு என்ன நிலைமை ஆகுதுன்னு. அதனால தான் ஐயா பார்த்தேன், சரி நம்மளுக்கு சிவனே சரி, ஒருத்தர் தயவுலையும் போய் வாழக்கூடாது, எங்கே போ வீட்டுக்க கூடாது. சும்மா சாப்பாடு கொடுன்னு கேட்டால் கொடுக்குறாங்க. இதோ இப்போ கொண்டாந்து பாரு, அவங்களாவே கூப்பிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க சாப்பாடு. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. இந்த காசு கடைங்கள்லாம் அப்படியே போவேன், 10 5 கொடுக்க சொல்லி வசூல் பண்ணுவேன். என் செலவுக்கு போக மீதி பத்திரமா வச்சு வைப்பேன்.
மரம் ஒரு 4 நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க, அப்போ போய் யாருக்கிட்ட கேட்கறது? அப்போ யாரும் கேட்க முடியாது. ஆனால் அது இல்லாத நான் என்னுடைய இஎம்எஸ் சடங்குக்காக 60,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கான் எங்கள் ஊரில். ஆமாம், நான் செத்த அவங்க தான் எடுத்து போய் அடக்கம் பண்ணுவாங்க. யாருங்க? எங்கள் சொந்தக்காரங்களே. சரி சரி. 60,000 நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க? 60,000 ரூபாய் கொடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு திடீர்னு எதனா ஆனால் என்னை எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டுக்காரி கொண்டு போய் பொச்ச இடத்துல எனக்கு கொண்டு போய் பொச்சிருங்க. தெரியும் எல்லா ஏரியாவும். நான் எங்கே வரேன்னா அங்கே அந்த ஊர் யாருக்குன்னா முக்கியமானவங்களுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துட்டு வரணும். இது என்னங்க ஐயா? எது ஐயா? பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இது அண்ணாமலையார் கோல் ஐயா. சரிங்க. இது வந்து சர்வசாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது ஐயா. உடம்பு சரியில்லையா, சரிங்க, தலையில் வச்சு எடுத்தா போகிறோம். சரிங்க. இல்லை 3 தாட்டி ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா 3 தாட்டி தலையிலேருந்து கிளை இறக்கி விட்டா தீந்துருங்க. சரி சரிங்க. இது எவ்வளவோ பேர் என்கிட்ட எடுத்துன்னு போனான். இது எடுத்துட்டு போயிட்டாங்களா? சரி. ஆனால் அதை அவனால் வச்சுன்னு தூங்க முடியல. சரி சரி. டேய், என்னுடைய பக்தன் ஏன்டா நீ எடுத்துன்னு வந்து வச்சுக்கிறேன், முன்ன கொண்டு போய் அங்கே வெயிடா ஃபஸ்ட்டு. அவர் ஏதோ நாய்க்கு முடுக்குதுன்னு அந்த கோல் வச்சுன்னு படுக்கிறாரு. அதை நீங்கள் தூக்கிட்டு மறைச்சிக்கணும் எப்படி அது நியாயம்? யாரும் அண்ணாமலையாரை பார்த்தாங்களே இல்லை ஐயா. நான் பார்த்தேன் ஐயா. சரி. கரெக்டாக 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே பார்க்கலாம் ஐயா. மத்தியானம் நைட்டு பகலெல்லாம் யார் கண்ணுக்கும் தெரியாது. அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமினா மலை சுற்றுறாங்க. அதில் இங்கே திருவண்ணாமலையை விட பருவத மலையில் தான் சித்திரங்க ஜாஸ்தி. அப்படி அப்படியே உட்காந்தாங்க பாரு, அப்படி அப்படியே கல்லாயிட்டாங்க அவங்கெல்லாம். அவங்க அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் சுற்றுறாங்க. அது தெரிறவங்களுக்கு தெரியுது, தெரியாதவங்களுக்கு தெரியுதில்ல. நீங்கள் பார்த்துருக்கீங்க? காட்சி எப்படி அழிச்சாரு? காட்சி அழிச்சு காரணம்னா அதான் சொல்கிறேன் ஐயா. உங்களுக்கு எப்படி எந்த மாதிரி காட்சி அழிச்சாரு? அப்படியே சுயரூபமா சரி புளித்தோல் கட்டிக்கின்னு காட்சி அழிச்சார் ஐயா. நான் நினச்சின்னு உட்காந்து கற்பூரம் கொளுத்து கும்பிட்டு படுத்தோன்னா கரெக்டாக எனக்கு தெரியும் ஐயா. அது சரி சரி. உங்கள் பேருங்க ஐயா? பழனி. பழனி. சரி சரி. இப்போ சித்ரா வந்து எல்லா இதுவும் பண்ணிட்டு. சரி சரிங்க. இவ்வளோ டைம் ஒதுக்கி நம்மளுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி வரேங்க. ரொம்ப நன்றி.